அவரு ஒரு ஆண்டி எடுத்து கந்தை ஆடை கொண்டு வெறுங்கையாலே ஈசனிடம் செல்கிறார். அப்படி சென்று அவரிடம் இனிமையான சில வார்த்தைகளை சொல்லி, நீ ஈசனிடம் பெற்ற வரத்திலே நான் இந்த பிச்சைக்காரன், இந்த பிச்சைக்காரனுக்கு சற்று தா என்று வைத்தார். அப்படி நீ தராம போயிட்டா உனக்கு சாபம் போட்டு போவேன் என்று கொஞ்சம் அப்படி ஒரு மிரட்டார். ஈசன் ஆண்டியாக இருக்கிற இந்த திருமாலை பார்த்து, போடா இறப்பனோடு ஏற்கண்ட மாயை அங்க வரணும், நான் ஒரு கை பார்த்துட்டு விட்டுருவேன், போடா பேயா உதக்க எனக்கு என்ன பேச்சு, நீ போ அப்படின்னு சொல்லணும்னே. இவர் சொல்றாரு, பிச்சைக்காரன் எனக்கு பலமில்லை என்றோ நீ பயம் இல்லாமல் அடமாய் உரைத்தாய், இந்த பண்டாரத்துக்கு பலமும் நீசா உன் பலமும் நம்ம பார்த்துருவோம், நம்ம சண்டை போடுவோமே அப்படின்னு கேட்கிற. இப்போ உடனே ஈசன் சொல்லுங்க, ஆழ்படைகள் இல்லை, ஆயுதங்கள் இல்லை, யானைப்படை இல்லை, குதிரைப்படை இல்லை, வெட்டிற்கு வாழும் இல்லை, கையில தடியும் இல்லை, சக்கரமும் இல்லை, உன் கையில முடி விடுத்து கந்தை விடுத்தவனோடு யுத்தமிட்டால் எனக்கு ஆண்மை இல்லை என்று பெண்களெல்லாம் என்னை கூட்டிடுவாங்களே, அவங்க எல்லாம் தாழ்ந்தபடி பேசி என்னை ஏளனம் செய்து விடுவார்களே அப்படின்னு சொல்றாங்க. உடனே 30 கோடி தேவரையும் வேலைக்குள்ள நீ வரம் பெற்றிருக்கேன், ஒன்றுமில்லா பேயோடு யுத்தமிட்டால் எந்தனையும் நல்ல நல்ல பெண்கள் எல்லாம் நகைத்து விடுவார்கள், நீ அப்புறம் போ என்று சொல்லுகிறார். அப்பொழுது முனிவராக இருக்கிற பெருமான், பண்டாரத்தோட படையெடுத்தா ஆண்மை இல்லை நீ இப்ப சொன்னா, பண்டாரம் என்றும் பைத்தியக்காரன் என்றும் ஒண்டியாய் வந்தவனுக்கு என்னை சொல்லி உன்கிட்ட யுத்தம் விட மாட்டேன்னு சொல்லிட்டான். சந்தோஷம். என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, அதனால நான் வம்பு செய்ய போறதில்லை, நீ என்கிட்ட வம்பு செய்ய மாட்டா, வம்பு சண்டைக்கு வரமாட்டேன் சொல்லி நீ சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்ல. உடனே அவன் பண்டாரம் பரதேசி இந்த உத்ராட்சம் போட்டு கந்தை துணி விழித்து பேர போல ஆண்டிய போல அலைந்து செய்யக்கூடியவங்க கூட நான் சண்டை போட மாட்டேன், அவன்கிட்ட ஒரு நாள் நான் வம்பு செய்ய மாட்டேன்னு சொல்ல. இவர் சூட்சமா பிடிச்சு அவனும் அடக்கியாச்சு. சரி, நீ இப்படி எல்லாம் சொல்லி தரல, நான் உன்னைய நம்பணும்னா உனக்கு இந்த வரம் தந்தா ஈஸ்வருக்கு மேல சத்தியமா இதை சத்தியம் செய்து தரணும், இந்த வரங்களுக்கு மேலேயும் சத்தியம் செய்து தரணும் அப்படின்னு சொல்ற. இந்த ஆணைக்கு இடது செய்தால், நீ ஆண்டிகள்கிட்ட போரிட்டால் உன்னுடைய வரங்கள் எல்லாம் வீணாக போய்விடும், பெண்ணிடம் கூட தோற்று போவேன், நான் பெற்ற வரங்கள் எல்லாம் தோற்று போவேன், என்னுடைய மண்ணெல்லாம் தோற்று போவேன், மக்கள் கிளை சேவை தளம் சீமை அரசு பரிவட்டை யானைப்படை குதிரைப்படை இப்படி எல்லாம் போயிடும், அதனால நான் அப்படி
சத்தியம் செய்து. இப்போ அவர் வந்ததுல முதல் காரியத்தை அவர் செய்தாச்சு. இதனால இப்போ கரியை எப்படி அடிக்கணுங்கிறதுக்கு சொல்லுவாரு. அதுக்குள்ள செயலை இப்பே செய்து இந்த பண்டாரம் எல்லா வளமும் பெற்று ஈசன்கிட்டே மோதலாம்னு நினைக்கிற நீசனை நிர்மூல வாழ்க்கைக்கு முதலடி எடுத்து வைத்து விட்டார். இனி அடுத்த நிலைகள் ஒவ்வொன்றாக பார்ப்போம். ஏன்னா இன்னைக்கு அகில படிக்கிற போது 1-2 நாள் வரக்கூடியவைகள் எல்லாம் இந்த கலியுக தொடர்பு இதுல இருக்கிற சூட்சமக்களை எல்லாம் நம்ம பார்த்துட்டோம்னா நமக்கு நல்ல புரியும். அதனால்தான் கொஞ்சம் சுருக்கி 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 ஒவ்வொரு இடங்களையும் பகுதி பகுதியாக வகுத்து நாம் ஆய்வு அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இதை எடுத்துச் சொல்கிறேன். அடுத்து வருகிற நிலையே அகில வரிகளிலே பார்ப்போம். நல்லதுதான் நாட்டு சந்தாசி Amen.
ஐயோ மாயனுக்கு மானி சமிட்டதெல்லாம்
விட்டாரே, இந்த இரும்பை சுமந்தால் ஏதாவது பயன் உண்டா? இல்லை அல்லவா? இந்த உலக மக்கள் வியக்கும் வண்ணம் பேசுவதால் வாழ்வு உண்டாவதற்குரிய பெரு மதிப்புள்ள திரவியத்தை போன்று சேமித்து வைக்கும் பொருளாக பணமாக மாற்றி தருகிறேன் என்று கூறுகிறார். இதை கேட்ட நீசன் மிக மகிழ்ந்து அப்படியே ஆட்சித்தார்கள் என்று கேட்கிறார். சக்கராயத்தை கொடுத்தான். சக்கராயத்தை பெற்று கொண்ட திருமாலனை பணமாக சபித்தார். சாபத்தை ஏற்றுக்கொண்ட சக்கரதாயம் திருமாலை நோக்கி, சுவாமி, என்னை சுவாமிக்கு நீசனிடத்தில் பணமாக கொடுக்கிறீரே, இப்போது இருக்கிற சாபம் எப்போது தீரும் என்று கூறி அதன் பாதங்களை வணங்கி துதித்து நிற்கிற போது திருமால், கலி மாறும் போது உன் சாபம் மாறும் என்று பதிலளித்தார். வலியுடைய அந்த சக்கரம் பணமாக மாறி அதை கீழே போடுகிறார். தீய குணத்தை உடைய நீசன் அப்பணத்தை எட்டி பிடித்து தன்னுடைய கண்களிலே ஒற்றிவிட்டு தனது மனைவியின் கையில் கொடுத்து, பெண்ணே, நமக்கு எல்லா பலங்களும் தாமே வந்து வாய்த்தன பார்த்தாயா என்று மகிழ்ச்சியுடன் கூறி ஈசனிடம் விடைபெற்று பூலோகம் செல்வதற்கு அனுமதித்தான் என்று கேட்கிறார். இப்போ நேற்று நம்ம ஒரு சாபம் தீரக்கூடிய காலகட்டத்தை பார்ப்போம். வேதியரையோ வேதிக்கையோ பதையாக மாற்றி இருக்கிற போது எப்போது அந்த சாபம் தீரும் என்று சொல்லுகிற போது அது கரி மாறக்கூடிய நேரத்தில் அந்த சாபம் தீரும் என்று சொன்னது போல இப்போ சக்கராயுத்த பணமா கொடுத்தாச்சு, சக்கரமாக்கியாச்சு. அந்த சக்கராயுதம் கேட்கறது, என்னே கரியிட்ட பணமா கொடுத்தீங்க, எனக்கு கூட சாபம் எப்போ தீருங்கிற போது கரி மாறும் போது உன் சாபம் மாறும். ஒவ்வொரு நேரங்களிலும் ஒரு தோற்றம் வரும். இப்ப உலக நாடுகள் எல்லாம் இந்த நோட்டை மாற்றி டிஜிட்டல் பரிவர்த்தனைன்னு சொல்றாங்க. இது இருக்கும், இதுவும் இருக்கும், அதுவும் இருக்கும். அந்த மாற்று சிந்தனை வருது. அப்போ கலி மாறுறதுக்குள்ள சூழல் மாறுறதுக்கு வரும். ஆனா அதுக்குள்ள தப்பு நமக்கு வராது, நீடிச்சுக்கிட்டே இருக்குங்கிறது நம்ம நினைவில் கொள்ளணும். அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல நீசன் பூலோகத்துக்கு வர வேண்டும் என்று பூலோகத்துக்கு செல்வதற்கு அனுமதி பெற்று பூலோகமான அப்படி பூலோகத்துல நீசன் வந்த உடனே இங்க இருக்க நல்லதெல்லாம் ஆட்டம், கெட்டவைகளுக்கெல்லாம் ஒரு அடிச்சாட்டம் இருந்தது. அப்படிப்பட்ட நிலையில முன்னிருந்த சாஸ்திரம், முறை, பஞ்சாங்கம் இதெல்லாம் நீசனால் இல்லாமல் போய் அது வேற எங்கேயாவது போகிறதுக்கு வழி தேடுது. நீதவரி, மாணவர்கள் எல்லாம் போயாச்சு. முன்னிருந்த ரத்தனங்கள், முத்து வைடூரியங்கள் இதுக்கும் போச்சு. அது மாதிரி கடல் விளைவு எல்லாம் கண்காணாதே மறைவு. கடல்ல இருந்து மக்களுக்கு கிடைக்கிற விளைவுகள் எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது. அலைகளும் பூமி அதனுடன் போய் மறைய, வாய் மறைய, மலர்கள் மிக மறிய, ஏரி பாழா
அதே காலகட்டத்தில் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் அறிந்து திருமால் ஒரு பிராய பண்டாரமாக வந்து ஒவ்வொருத்தையும் கேட்கிறார். இப்போது சொல்லும் என்று கேட்கிறார். நீசக்கரியை நீனருக்கு வந்துதான் தேசத்தில் எங்களுக்கு சென்ற விருப்பு இல்லையா என்று வைக்க அப்படி சன்னியாசிமாரெல்லாம் சொல்றாரு. பாண்டவரை தர்மவரை பான் நீதிமலை ஆண்டு வைகுண்டம் அடைய போகும் என்று வைத்தார். தெய்வக்கார சிறந்த வெள்ளாளைகளை மெய்வரம்பு கொண்ட மிகுந்த மிருகமெல்லாம் உண்மை கூறுவரையில் கூடிய நீங்கள் எல்லாம் சாம்ப சதாசிவத்தை தாழ்வுறுத்தி அங்கேயிருங்கள். நீசன் தலை அகர்ந்து நீரை இகத்தை ஆட வாசமுடன் மாயம் வரவே வர வேண்டி அங்கேயிருங்கள். 5 தலை நாடகத்தை கூட்டு புத்தகத்தை ஒரு செய்தி சொல்ற கேளு. அறிமுகத்திலே 101 அடி ஆழத்துக்கு கீழே நின்று நெடியோரை உள்ளத்தி கலியை அடித்து கடிய தர்மமாகவே தான் வலியை ஆடுவதற்கு வைகுண்ட வாயிலே நெற்பாகி தவசுக்கு அனுப்புகிறார். நற்பாக நீங்கள் நத்தவசு செய்யும் என்று சர்ப்பம் அதற்காக சங்கவர்களை சாய்தனை பற்ப திரிதலிலே பைம்பம் தர பொய்கையிலே வம்பை எடுத்து வாய்த்த தர்ம ராஜ்யத்தில் அன்பரோடு அரசான திருமால் வரவே நீங்கள் எல்லாம் தவமுங்கள் என்று சொல்லுகிறார். வேண்டுமென்று நிற்றை விரும்பி செய்கின்றேதான் ஆளுவதாகவும் அதற்கு விடை கொடுக்கிறார். அன்னப்பட்சியாளர் தலைகள் எல்லாம் பொன்னம்பல திரியில் போய் தவசு கொண்டு படைக்கப்பட்டிருக்கிறது. சாத்திர மலையில் நாம் எடுத்து மாமுனியும் சூத்திர நெஞ்சத்தை உள்ளிருத்து வைத்தார். இறுதி அவர் மீண்டும் ஸ்ரீரங்கம் ஏக செல்லுகிற நேரத்தில் என்ன நடக்கிறது என்பதை அகில வருகிறேன். உங்களை
தாமுனியை
ஞானமுடியும் கலைமுடியும் தலை கவிழ்ந்த வண்ணம் முகமாடி அவர்களுடைய உடம்பெல்லாம் சோறு தவத்திலே இருக்கிறார்கள். அவர்களை பார்த்த திருமால், மாமுனிகளே, உங்களை கைலாயத்தில் கண்டிருக்கிறேன், நீங்கள் காட்டில் தவம் செய்வது எதற்காக என்று கேட்கிறார். நாங்கள் கைலாசத்தில் ஈஸ்வரிய பாதங்களை மிகவும் ஒய்யாரமாக துத்துக் கொண்டிருந்தவர்கள் என்பதை அறிவீர்கள். அங்கிருக்கின்ற சமயத்தில் எங்கள் இருவரையும் ஈஸ்வரன் அழைத்து திருமாலுக்குரிய தேரும் சிங்காசனமும் மண்டபங்களும் மேடைகளும் குளங்களும் நல்ல பைம்பொன் கோட்டைகளும் இருக்கிறது. அவற்றை கலியன் கண்டு கொண்டால் கவர்ந்து கொள்வான். எனவே நீங்கள் திருமால் அங்கே பிறப்பதற்கு முன்னால் போய் அவர் வாழ்ந்த கடலில் அழைத்து அங்கே அவற்றை கடலுக்குள்ளே வைத்து பாதுகாக்கும்படி கூறி, வைகுண்டர் இங்கே வரும்போது அவற்றையெல்லாம் அவருக்கு காட்டிக் கொடுக்கும்படி சொல்லுங்கள். அதற்கு மாறாக ஏதாவது நடந்தால் கடலாகி உன்னை அக்னியால் அழியச் செய்வார்கள் என்று சொல்லுவார்கள் என்று எங்களை அனுப்பினார். அதற்காக நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். அப்படி வருகிற வழியிலே நீசன் விரைவாக வந்து கொண்டிருந்தான். அவனை கண்டதும் கையிலேயே மறந்து முன்னிலை விதியின் பயனால் உள்ளம் கலங்கி தர்மநீதம் அடர்ந்து தலை கவிழ்ந்து இங்கே தவசிருந்தோம் என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுது முனிவர்களே, இந்த வழியில் இவை திரளாக வருகிறனவே, இதன் காரணம் என்று கேட்கிற போது, நீதிகட்ட மிருகங்களும் தந்திரமுள்ள பறவைகளும் இவ்வுலகினில் உள்ள ஊர்வன ஆகியவர்களும் ஈசனுடைய உதரத்தால் பிறந்தவையாம். இதை அறிந்த திருமால்
கைகளில் செவியை பொத்தி இவற்றை கண்டு விலகி போவோம் என்று கூறினார். அப்படி அவர்கள் கூறி போய் கொண்டிருக்கிற போது, மாமுனிகளே, நீங்கள் திருச்செந்தூர் பதியில் சிறப்பு பொருந்திய கடற்கரையில் நந்தகோபாலா நாராயணா என்று கூறி கலியை அழிப்பதற்கு தர்மநீதியுடன் வைகுண்ட நாட்டை ஒரு சொல்லுக்குள் ஆள வர வேண்டும் என்று கடுமையான தபசுகள் என்று சொல்லிவிட்டு அவர் மீண்டும் ஸ்ரீரங்கம் புறப்படுகிறார். அப்படி ஸ்ரீரங்கம் புறப்படுகிற வழியில் போகன் என்னும் முனிவன் தலையை ஒரு மலையிலே மோதிக்கொண்டிருக்கிறான். அதை பார்த்து திருமால், மாமுனியே, நீ மலையில் மோதி இறக்க வேண்டி மனம் குலைந்து நிற்பதற்கு காரணம் என்று என்ன என்று கேட்கிறார். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், இந்த பூலகத்தை அளந்த ஐயா நாராயணரே, நான் இனி இறப்பதல்லாமல் இப்பூமியில் வாழ்ந்து வருவதில் எந்தவித நியாயமும் இல்லை. பூமியில் உள்ள தர்மநீதம் முதலிய நீதங்களும் தீய கர்மத்தையுடைய கலியினால் கட்டுப்பாடுகள் அழிந்து போய்விட்டது. இதனால் நன்மைகள் இந்த தேசை விட்டு மறைந்த காரணத்தினால் வறுமை, கேடு போன்றவை இந்த நாட்டிலே வந்தது. அதனால் 6 ஆண்டுகளாக புரிந்து வந்த தவத்தை வம்பாக நான் இழந்துவிட்டேன். எனவே இந்த தரையில் மோதி சாக வேண்டும் என்று முடிவெடுத்தேன். சரிதான், எதற்காக இந்த மலையிலே நீ மோத வேண்டும் என்று கேட்டபோது அதற்கு காரணம், இந்த கலியனுடைய பிறவிக்கு பின்னால் வேதங்கள் எல்லாம் பொருள் விளங்காது மறைக்கப்பட்டு விட்டது. அவை கல்லை போன்று கடினமாகிவிட்டது. வேதங்களே மக்களுக்கு எளிதாக புரியும்படி இல்லாது கடினமாக இருக்கிற காரணத்தால் உயிர்கள் வாழும் பூநகில் ஒரு பகுதியில் மலையாக வளர்ந்தீர் என்று சபித்து விட்டார். எனவே இந்த வைகுண்டர் இங்கு வரும்போது நீங்கள் கடல் அலை போல இலகை மக்களுக்கு புரியும்படி உருவாகி பூமியில் வர வேண்டும் என்று சொல்லுகிறார். அதனால்தான் நான் எனது தலையை இந்த மலையிலே மோதி தலை சிதறி இறந்தால் வைகுண்டம் வரும்போது வைகுண்ட பதவி எனக்கு கிடைக்கும் என்று நான் இப்படி இருந்தேன் என்று போகமுனி சொல்லுகிறார். அப்பொழுது திருமால் போகமுனியுடன், போவோம், என்னுடைய உடம்புக்கு சோர்வாக இருக்கிறது, எனவே இங்கே ஏதாவது நதி இருந்தால் அதை காட்டுங்கள், அங்கே போய் குளிக்கலாம் என்று சொல்லுகிற போது அங்கே ஒரு நீரோடை செல்கிறது. அருணகிரி மலையில் ஆவி ஒன்று உண்டு, அங்கே போவோம், நான் காட்டித் தருகிறேன் என்று கூறுகிறார். அப்படி அந்த சரோடையிலே வாயவர் இறங்கியவுடன் அங்கே தண்ணீர் எல்லாம் காணாமல் போகி அது ஒரு பெண்ணாக நிற்கிறது. அதற்கு காரணம் என்ன என்று அந்த பெண்ணிடமே கேட்கிறார்கள். அந்த பெண், நான் கைலாசத்தில் ஈஸ்வருக்கு ஊழியம் செய்து வந்தேன். அப்போது ஒரு நாள் ஆடை இல்லாமல் யாரும் இல்லாமல் இருக்கிறார்களே என்று நான் இங்கே இறங்கி குளித்தேன். அதை ஈஸ்வரருக்கு என்னை சபித்து என்னுடைய பெண் உடலை அழிய செய்து நதியாக படைத்தார். அப்போது நான் என்னுடைய சாபம் எப்போது தீரும் என்று கேட்டேன். நீ நதியாக கிடக்கிற போது திருமால் வந்து அங்கே நீரை கோதி குடிப்பார், அப்போது உன்னுடைய சாபம் தீரும் என்று சொல்லுகிறார். அப்படி போகமுனி சலபாது அவர்களுடைய நிலைகளை எல்லாம் மாற்றிவிட்டு ஒரு நல்ல
சூழலில் நல்ல நிறத்தில் அமைந்த குடையும் வைரத்தினால் ஆகிய கற்கோட்டைகளும் செம்பவளத்தினால் ஆகிய வைரங்கள் உள்ள மண்டபங்களும் குளங்களும் அங்கே உள்ளன. அறிவியர்களாக அங்கே செல்லுவோம் என்று சொல்லுகிறார்கள். கலியனை அழிக்க வரும்போது நான் அங்கு வருவேன். அதுவரைக்கும் அந்த பொருட்களை எல்லாம் நீங்கள் காத்திட வேண்டும். அப்படி நீங்கள் காத்திட்டால் நான் உங்களுக்கு நற்கதிகள் தருவேன் என்று சொல்லுகிறார். அப்படி சொல்லி அவர்களை அனுப்பிவிட்டு மீண்டும் திருமால் ஸ்ரீரங்கம் புறப்பட்டு செல்லுகிறார்கள். அப்பொழுது கலியனுடைய மாயை செயல் நிகழவிருக்கிறது. அவைகளை அகில வழியிலே நாம் பார்க்கிறோம். சத்திரத்தை
ஏ
சாத்திரத்தை ஆறாக வகுத்து வேதமதை நாளாக வகுத்து நட்சத்திரத்தை 27 ஆக்கி பொய் சேத்திரமாக பிரித்தார்கள். கோள் 9க்கும் கூடு 12 நாளியல் வாரம் நகர்ந்திருத்தார்கள். கலியன் மந்திரத்தின் மூலமாக வாய்களை எல்லாம் கட்டி வைத்து வாட்டிடுவான். சந்திரனை மங்க வைப்பான், சமுத்திரத்தை பொங்க வைப்பான். மந்திரத்தால் தெய்வமதை மாடு போல வேலை கொள்வான். ஆண் பெண்கள் தம்மை அலைச்சல் செய்திடுவான். கோள் பிரித்து கூட்டி கட்டி குடிகொடுப்பான். மானிடரை பசுமை அடைத்து பட்டினி போட்டு விடுவான். மானிடர்களுக்கெல்லாம் குற்றநோய் வருத்தி கொள்ளிடுவான். இப்படி எண்ணற்ற துன்பங்களை எல்லாம் அவன் செய்து கொண்டிருக்கிற போது இனி என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிற போது அதற்குரிய காரணங்களை எல்லாம் நன்றி உரைக்கிறார். இந்த நிலைமைகளை எல்லாம் மாற்றுவதற்காக விஷ்ணுவினுடைய நாமத்தில் 7 சான்றோர்கள் பிறவி செய்திருக்கிறார்கள். அவர்கள் பிறந்தவழி தன்னை எல்லாம் வந்தெடுத்து தர்மயுகம் ஆடுவார்கள் என்று ஒவ்வொன்றாக விவரித்து சொல்கிறார்கள். எனவே அந்த கலி தோன்றி இவன் சென்றான். அதனால் கலியன் அவன் சொல்ல கைமறந்து அவ்வுலகில் பொலிவுள்ள தான தர்மம் எல்லாம் போய்விட்டது. முன்னிருந்த சாஸ்திரமும் முறைமை தவறி விட்டது. அதனால் பல்வேறு நிலைகள் மாறி எல்லா இடங்களிலும் கலி நீசத்தனம் பரவிவிட்டது. இதை வளரவிட்டால் நாடு தாங்காது. எனவே திருமாலை அழைத்து ஆலோசிக்க வேண்டும் என்று ஈசர் நினைக்கிறார். இருள் கொண்ட காலமதான் ஏற்ற தரவும் செல்லாது, மருள் கொண்ட காலமதான் வம்புக்கு நேராகும். எனவே ஆணவம் பேய்கணங்கள் அரப்பை கோர் மாலைதனை பூண்டு நீங்கள் தவசிருக்க வேண்டும். அப்படி தவசிருந்தால் திருமால் வருவார் என்று சொல்லுகிறார். எனவே ஈஸ்வரர் பேய்கணங்களை மாலையாக அணிந்து தவம் இருந்து திருமால் வர வேண்டும் என்று தவம் இருக்கிறார். அதனால் அவருடைய முன்னால் தோன்றி மாயவர் நீங்கள் எதற்காக இப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டபோது இருவரும் ஆவி பிடித்து நீங்கள் இதுவரையும் எங்கே போனீர்கள் என்று அவர் வருத்தத்தோடு கேட்கிறார். பாண்டவருக்கு உபகாரம் பண்ணி துரியோதனனை வெற்றி கண்ட செய்தியெல்லாம் எனக்கு தெரியும். பொய்ச்சொடனம் போட்டு ஸ்ரீரங்கத்தில் இருப்பதும் சொல்லி என்னை வருத்துவான் ஏன் என்றார். நான் அப்படி இருந்தேனே, என்னை ஏன் நீ அழைக்கவில்லை என்று கேட்கிறார். இப்போது கலியன் ராஜ்யத்திலே பிறந்து 14 லோகமும் பாறையும் மூடியிருக்கிறது. இதனால் வரையும் அதனால் நான் உன்னை காணாமல் பேய் கடன்களை மாலையாக
என்று எரிய சொல்கிறார். அந்த வேகத்தால் அந்த மாலை வெடித்து பேய்கிடமாக கோடான கோடி பேய்கிடமாக துள்ளி குதித்து அது ஊழையிட்டு ஈசனுடைய அடிவணங்கி எங்கள் பசி தீர்வதற்கு மந்திரசாரமும் மாய்மாரமும் மாரணமும் தந்திரசாரமும் எல்லாமே தாருங்கள் என்று கேட்கிறார். அப்படி கேட்டபோது இதையெல்லாம் கொடுத்தால் நியாயமில்லை என்று திருமால் சொல்லி அவர்களை அந்த பேய்களோட நிலையை மாற்றுவதற்காக நான்கு மொழியிடம் கொடுத்து சிறைகளுக்கு பேய்களுக்கு சிறை கொடுங்கள், அவர்களுக்கு உயிர் அழிவும் பின்பு தண்டனையாக தரப்படும் என்று எச்சரிக்கை செய்து அனுப்புங்கள் என்று அனுப்பிவிடுகிறார். அப்படி ஒவ்வொன்றையாக ஏற்படுத்திவிட்டு பேய்கள் போனதற்கு பிறகு கையிலே நாம் கடத்தி வைக்காமல் இருந்தால் அகிலம் அதிலும் இருப்பில்லை. எனவே நீங்கள் எல்லோரும் மிக்க வேதனை நன்றாக ஆண்டிகளைப் போல நல்ல தாவணம் வைத்து பண்டார வேசமுற்பதாய் நீங்கள் பூலகத்திலே இருங்கள் என்று சொல்லி ஸ்ரீரங்கநாதர் நடந்து அவருடைய நகருக்கு செல்லுகிறார். இப்படி ஒவ்வொரு நிகழ்வுகளும் படிப்படியாக ஒன்றின் பின் ஒன்றாக அமைக்கப்பட்டு வருகிறது. அப்படி அமைக்கப்பட்டு ஒவ்வொரு நிகழ்வாக நிகழ்த்தி கலியை மாற்றுவதற்குரிய சூழல் உருவாக்கப்பட்டு வருகிற இந்த நிலையில் நாம் ஒன்றை பற்றி பிடித்தால் வெற்றி அடைய முடியும் என்கிற நம்பிக்கையை சிவனும் திருமாலும் இணைந்த ஒரு கதையின் மூலமாக நமக்கு எடுத்துச் சொல்லுகிறார்கள். இது ஏற்கனவே நான் சொல்லிய கதைதான். சொல்லிய கதையானாலும் இந்த கதை நம் உள்ளத்துக்குள்ளே உருவாக்குகிற உத்வேகம் அளப்பரியது என்பதால் அதை சொல்லுவது என்னுடைய கடமை என்றே கருதுகிறேன். திருமால் சிவனாரும் அவர்களுக்குள்ளே அப்பொழுது நல்ல உறவு வரும், திடீர் சண்டையும் வரும். அப்படி ஒரு முறை சிவனாரிடம் கோபித்துவிட்டு திருமால் சொன்னார், இனி நான் 12 வருடங்கள் என் கையில் இருக்கிற திருச்சங்கை நான் ஊத மாட்டேன் என்று சபதம் செய்துவிட்டு போய்விட்டார். ஒரு திருமாலுடைய திருச்சங்கு ஊதாட்டு மழை. இனி 12 வருடம் திருச்சங்கு ஊதப்படாது, 12 வருடம் இந்த நாட்டிலே மழை இல்லை என்ற நிலை வருகிற போது நாடு காடாகி வறட்சி தாண்டவமாடும் என்கிற நிலைமை இருக்கிறது. இப்படி பட்ட ஒரு சூழலில் நாட்டு மக்களுக்கு மழை வரவில்லை. ஏன் மழை வரவில்லை என்று எண்ணிய போது இந்த விவரம் பூலோகத்தாரால் அறியப்படுகிறது. இப்படி திருமாலும் சிவனும் பேசிக் கொண்டிருக்கிற போது வந்த சண்டையில் நான் 12 வருடம் சங்கூத மாட்டேன் என்று திருமால் திருச்சங்கை எடுக்க ஊத மாட்டேன் என்று சொல்லிவிட்டார் என்று சொன்னவுடன் நாட்டு மக்கள் எல்லாம் வாழாமல் போய்விட்டார்கள்.
12 ஆண்டு காலம் இருப்பதை வைத்து பிழைத்துக் கொள்ள வேண்டும் என்று எல்லோரும் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். காரணம் மழை வராது. பொதுவா அதிகப்படியான வாழ்வு என்பது விவசாயம் தான். விவசாயம் நாட்டில் இல்லாவிட்டால் ஒன்றும் நடக்காது. எனவே மழை இல்லை என்றால் விவசாயம் பொய்த்து போகும். திருவாரூருக்கு மக்களை பார்த்து சங்கடம் வந்துச்சு. இப்போ நம்ம ஐநூறு பார்க்குற போது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் திடீர்னு ஒரு முனிவர் போல வந்துருவார். கலியுகையும் அரங்கேற்றத்துக்கு ஒரு முனிவர் போல வந்தது மாதிரி. சரி, நாட்டு மக்கள் எல்லாம் இந்த கஷ்டமான காலம், சங்கூதல்ல மழை பெய்யல, வறட்சி, விவசாயம் இருக்காது, என்ன செய்யறாங்க பார்ப்போம் அப்படின்ட்டு மாறு இடத்துல பூலோகத்தில் மாறும். அப்படி போகிற போது எல்லா இடமும் வயல்லாம் தரிசா கிடக்கு. ஒரு இடமும் விவசாயமே நடக்கல. ஒரே ஒரு விவசாயிக்கு ஒரு சிந்தனை வந்து 12 வருஷம் மழை வராது. 12 வருஷம் இந்த ஏற்கனவே தூக்கி மூலையில் வச்சோம்னா அது உளுத்து போகும். அது உளுத்து போனா மழை வந்த பிறகு நமக்கு ஏற்கனவே வாங்குவது சிரமம். இது உளுத்து போகாம இருக்கிறதுக்கு என்ன செய்யும் அப்படின்னு நினைச்சாங்க. ஒருவேளையில கடப்பையை பயன்படுத்தி உழாமல் விட்டால் உழுது மறந்து வச்சுன்னா மழை வந்த பிறகு உழுதுக்கு நமக்கு மறந்து வச்சுனா இல்லை. இப்படி அவன் சிந்திச்சுட்டே இருக்கான். ஒன்று அவன் மாட்டை பத்தினா ஏற்கனவே தூக்கி தோழ வச்சான். வீட்டை மாட்ட சொன்னான், ஏம்மா நான் நம்ம வயலுக்கு போறேன். வீட்டை மாட்ட உங்களுக்கு வேலையா இல்லை, மழையே வராது, உழுது என்ன பிரயோஜனம், நீர் வேஸ்டா தான் இருக்கு, எப்பவுமே நீர் வேஸ்ட் தான். அவ சொன்னாங்க, இவர் கேட்கல. போய் அவருக்கு வயலில் போனார், ஏற கட்டினார், உழுதுகிட்டே இருக்கார். ஒருத்தர் வாங்க இடத்துல வந்தவர் திருமாலுக்கு விவசாயிக்கு தெரியாது. திருமால் இந்த விவசாயிகள் கேட்டாரு, எப்பா மழை வராத 12 வருஷத்துக்கு. ஆமா, திருமாலி சமூகம் போட்டாரா, சமூக மாட்டேன், நீ மழை வராது, நாங்கள் நாசமா போறோம் சொல்லிவிட்டாரு. அதுக்காக வருத்தப்பட்டு 12 வருஷம் சமாளிக்க வேண்டியது, நாம சமாளிக்க வேண்டியதுதான். கலப்பை உழுது போச்சுன்னா நான் என்ன செய்வேன், உழுது மறந்து போனா நான் என்ன செய்வேன், அதுதான் கொண்டு வந்தேன். வரும்போது என் வீட்டுக்காரர் ஏசம், எதுக்குமே உங்களுக்கு வேலைக்கு வரைக்க முடியாது, இருந்தாலும் பரவாயில்லைன்னு வந்தேன். நான் தான் உழுதுச்சுருக்கேன், கலப்பை கெட்டப்படாது, உழுது நான் மறந்துடக்கூடாது, அதுக்காக தான் உழுது அவர் உழுதுச்சுக்கிறார். பரவாயில்ல, இவன் நல்ல விவசாயி, அவனுடைய கடமையை செய்யணும்னு நினைச்சான். பரவாயில்ல போ, நீ அவனை தண்ணி போனான். திருப்பி பார்த்தார், விவசாயிகள் பார்க்கக்கூடாதுன்னு பார்த்தார். கொஞ்சம் தெரியுது, கூட கொஞ்சம் தண்ணி போனான். திருப்பி பார்த்தார், விவசாயியை தெரியல. பையன் கொள்ள இருந்த பையன் சங்க 12 வருஷம் பைப்பிலே போட்டு சங்கு சங்கு மறந்து வச்சுன்னு வைப்போம், ஊத தெரியாம வீட்டுல வைப்போம். சங்கு ஊதவே முடியாது. 12 வருஷத்துக்கு கூட நம்ம மழை ஊத முடியாது, பெரிய தப்பு இல்லை. சரி, ஊதுதும் மறந்துடக்கூடாது, சங்கு ஊதாமத்துக்கு கெட்டுறவும் கூடாது. இப்போ நம்ம சங்கு ஊதுறோம்னா 10 தாண்டியே சங்கு எடுக்கும், தட்டி பார்ப்போம். அது சத்தம் சரியா கேட்டுன்னா சங்கு ஊது தெரிஞ்சாலும் சத்தம் கேட்டது உடனே தெரியும், இது ஊதுறதுக்கு உரிய சங்குல. இவர் வழியே மாட்டாரு, அங்கேயும் இங்கேயும் ஆடிட்டேன். ஒரு கட்டு ஒரு கட்டுனாரு சங்கு ஒரு சின்ன இது கிடைச்சி ஊதல் மறந்து கட்டு ஞாபகத்துக்கு கட்டிப்போம். ஊதல்
பெஞ்சிட்டு ஏன் மழை பெய்யுது? எதனால மழை பெய்யுது? அந்த ஒரு விவசாயியும் திரும்ப ஒருத்தனையும் பார்த்துக்க முடியாது. இவன் ஒருத்தன் உழுதுறதுனால அவருக்கு ஒரு வேளை ஊதமாக மழை வந்தது. அதனால ரொம்ப யாரும் இருக்க ஐயா தாமரை கருத்துல நம்ம அதை வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஐயா பல வழிமுறைகளை தந்திருக்கிறார், நடைமுறைகளை தந்திருக்கிறார். அதை கற்றிருக்கிறோம், நடத்தி கொண்டிருக்கிறோம். எனவே நாம் ஒவ்வொருவரும் கடமையாக எது நடந்தாலும் சரி நம்ம கடமையை செய்து கொண்டிருக்க வேண்டும். செய்தால் நிச்சயமாக அந்த விவசாயி உழுவதை பார்த்து திருமால் சங்கு ஊதியது போல நாம் நடப்பதை பார்த்து ஐயா நமக்கு வாழ்வு தருவார். அப்படி வாழ்வு தருவதற்கு நம்மை தகுதியாக்கிக் கொள்வதற்கு கிடைக்கிற ஒவ்வொரு தருணத்தையும் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி பயன்படுத்தினால் வெற்றி நிச்சயம், தர்மயுகம் நிச்சயம். அப்படி அந்த தர்மயுகம் வாழ்வதற்கு நிறைய சொல்லுவார். ஜனாதிபதிக்கு ஐயா வழிபாடு மட்டும்தான், வேற எதுவும் போகக்கூடாது, நாம மட்டும்தான் வெற்றியில விடணும், வேற எதுவும் கூடாதுன்னு சொல்றாருன்னு சொல்றாரு. நான் யாருக்கு சொல்றேன்? ஐயா வழிபடணும், ஐயா மூலம் தர்மயுக வாழ்வு கிடைக்குங்கிற நம்பிக்கையில வந்திருக்கிற உங்ககிட்ட தான் சொல்றேன். நீங்க நம்பிக்கையில வந்திருக்கிறீங்க. இந்த நம்பிக்கையிலே நீங்கள் நடக்கிற போது உங்களை பார்த்து மக்கள் சொல்வார், அவர் நல்லாதான் இருக்காரு, நமக்கு நல்லது நடக்கும்ங்கிற நம்பிக்கை வரும். அப்படி நம்பிக்கை வருவதற்கு ஒரு புத்தியாக நாம் இருக்க வேண்டும். அப்படி இருப்பதற்கு ஐயா ஒரு புத்தியாக உள்ளதை கொண்டவருக்கு புது புத்தியிற்கு பூலோக வாழ வைப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். எனவே ஐயா தந்திருக்கிற அந்த புது புத்தியில் பூலோகம் வாழ்வதற்கு தகுதி படைத்தவர்களாக நம்மை மாற்றிக் கொள்வோம், நல்லுறவு படைப்போம். அப்படி படைப்பதற்கு நாம் தயாரானால் தர்மயுக வாழ்வு தருவதற்கு ஐயா தயாராகிவிடுவார். சங்க ஊதி பார்க்கிற மாதிரி ஊதி பார்ப்பார், தர்மயுக வாழ்வு நமக்கு கிடைக்கும். அப்படி கிடைப்பதற்குரிய வகையில் நாம் நம்மை மாற்றுவோம். நம்மை நாம் மாற்றினால் நல்லுறவு ஐயா தருவார், தர்மயுக வாழ்வு நமக்கு தருவார். எனவே ஐயாவுடைய பெரிய திருநடை, ஐயாவுடைய பெரிய திருநடை வாசிக்க கேட்டு மகிழ்ந்திருக்கிற அன்பர்கள் எல்லாம் அவர்கள் வேண்டியவையெல்லாம் ஐயா நிறைவேற்றி தருவார், நிறைவேற்றி தருவார். அவருடைய அருள்பெரும் கருணையினால் வளமான வாழ்வு நாம் மட்டுமல்ல, இந்த நாடு மட்டுமல்ல, இந்த உலகம் பெற வேண்டும். நம்மை பிடித்திருக்கிற கேடுகள், இடர்பாடுகள் எல்லாம் இல்லாமல் மாற்றி நம்மை எதிர்வரும் காலத்தில் மகிழ்ச்சி மகிழ்ச்சி நலமான வாழ்வு வளமான வாழ்வு என்று வாழ்வதற்கு ஐயா வழிகாட்டுகிறார். அந்த வழியிலே பயணிப்போம் என்கிற உறுதியை எடுத்து ஐயாவுடைய பிள்ளையாக வாழ்வோம், அவர் அருள் பெறுவோம். ஐயா மாயனூரில் வாழாமல் வாழ்க்கை உள்ள
ஐயா வந்துடுங்க. இருக்காங்க ஐயா, உள்ளே இருக்காங்க. போதும், உள்ளே இருக்க வேண்டாம் ஐயா, போகணும். ஐயாவுடைய பிள்ளைங்க எல்லோரும் ஐயா 1016 சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பொழுது தான் நம்ம ஐயா 1016 சேனலில் வர்ற வீடியோ எல்லாம் உங்களை உடனடியாக வந்து சேரும். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் கமெண்டில் சொல்லலாம். ஐயா உண்டு. நன்றி.